வேணும்னு சொல்ற இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப கோவமாக்குற வீடியோ. அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பெண்களை தாவக சேர்ந்த பெண்களை பார்த்து அவர் விபச்சாரிகள்னு சொல்கிறாரு. யார் கொடுத்த தைரியத்தில் நீ இப்படி பேசுகிறீங்க? இதை கேட்கும்போது செம்ம கோபமாக இருக்குது. யாருன்னா திமுக சேர்ந்த கொத்தடிமை ஒரு பொன்ராஜ், ஓகேங்களா, திமுக ஆதரவாளர். இவ்வளோ கேவலமாக பேச தைரியம் யார் கொடுக்குறா? இந்த மாதிரி பெண்கள் இழிவாக பேசுறதும் எப்படி பேச முடியும்? உங்கள் வீட்டில் அந்த பெண்கள் எப்படி பேசுவீங்களா? நீங்கள் பேசுனீங்கிறதுக்காக நாங்கள் பதிலுக்கு அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு கேவலமானவங்க கிடையாது. நாங்கள் அப்படி இல்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பும் வளரல. ஏன் அவர் கேவலமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு தெரில. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் அப்படி பேசினார், அவரை பிடிச்சாங்க, அவர் திருப்பி கூட்டு வந்தாங்க. இந்த மாதிரி தைரியம் கொடுக்குற ஆட்சியும் அது சப்போர்ட்டிவாக இருக்கிற திமுக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களா? எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? எங்களால் இதை நார்மலாக எடுத்துக்கவே முடியல, ஈஸியாக ஜீர்ணிச்சுக்க முடியல. இது சார் நார்மலாக முடியாது. நீங்கள் மன்னிப்பு கேட்குற விஷயத்தோட மன்னிப்புன்னு கேட்டு அதை ஸ்டாப் பண்ணவும் எங்களால் முடியாது. அது பெண்களோட உரிமை. அவங்க என்ன கேட்குறாங்களோ அது நார்மலாக இந்த விஷயம் முடியாது. ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வச்சு தெரியல. மற்றவங்க பெண்களை இப்படி பேசுறதுக்கு யார் தைரியம் கொடுத்தா? ஏன் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தால் பெண்களை கற்பழிக்கலாம், பெண்களை மேடையில் என்ன வேணால் பேசலாம், பெண்களோட பாலியல் கொண்டு பண்ணலாம், யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாமா? ஆளுங்கட்சின்னு ஒரு தகுதி மட்டும் தான் தேவையா? இதே தான் பண்ணிட்டு இருப்பீங்களா? இந்த ஆட்சியில் இருக்க மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே இப்படி ஓசி பஸ் பெண்களை கேவலமாக பேசுறதா இருக்கட்டும், இன்றைக்கி பெண்களை பற்றி ஆதரவாளர்களாக இருக்கட்டும், பெண்களை மேடையில் பேசணும் இருக்கட்டும், இதே திமுக ஆட்சியில் நடந்துகிட்டே தான் இருக்குமா? என்னைக்கு தான் பெண்கள் இது இந்த விஷயம் நான் நார்மலாக இந்த பாலிடிக்ஸை பற்றி பேச விரும்பல. முழுக்க நான் சொல்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி பேசுறது. எனக்கு கோவம் வருது. எவ்வளோ தங்கச்சிங்க என்கிட்ட டிஎம் பண்ணுறாங்க, அண்ணா இந்த மாதிரி நான் அந்த மாதிரி நான் ரத்த தட்டி இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க, அவங்கள பற்றிலாம் இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த விஷயம் நார்மலாக முடியாது. மக்கள் இந்த விஷயத்தை சும்மா கூடாது. எல்லா பெண்களுக்கும் ரீச் ஆகிறவர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் இந்த மாதிரி தாவைக்கா பெண்களை பற்றியோ, தமிழ் பெண்களை பற்றியோ, என் தங்கச்சிங்க அக்காங்களை பற்றி யாரை பற்றி பேச உங்கள் ரைட்ஸ் கிடையாதுடா. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டோம். இந்த மாதிரி பேசுறதுக்காக நீ விச்சுவல் சார்பாக கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சுக்கோ. சும்மா நார்மலாக இருக்க முடியல. மக்களை நல்லா செஞ்சிச்சு பாருங்க. இவ்வளோ கேவலமாக இவ்வளோ இதுவாக பண்ணிட்டு இருக்க இவங்களை சும்மா விடக்கூடாது. இதே மாதிரி தைரியத்தை கொடுத்துருக்க ஆளுங்கட்சி என் நல்ல பாடம் புகட்டணும். இந்த விஷயத்தை கோவப்படுத்துன்ற மாதிரி கேவலமான தமிழ்நாட்டில் நம்ம இருக்குமான்னு நினச்சி வருத்தமாக இருக்குது. இந்த ஆட்சியில் ஏன் இந்த தமிழ்நாட்டில் வாழ்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், என்ன வேணால் அவதூறு பரப்பலாம். ஆனால் மக்கள் பிரச்சனை பேசினா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது பெண்களை பற்றி தவறாக பேசினா அரெஸ்ட் பண்ணவங்களை கூட கூப்பிட்டு வந்து காப்பாற்றுவாங்க. இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு.